வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா காளிகேசம். இந்த ஊர் நல்லா இருக்குல்ல, அதுதான் வந்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஃபாரஸ்ட் உள்ளாடி என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே ரோடு வந்து பரவாயில்ல, ஓரளவு நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் காளிகேசத்துக்கு வர்றதுக்கான வழி வந்து தடிக்காரக்குளம் வழியாக வரணும். நாகர்கோவில்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் இருக்குது. அதே நீங்கள் மார்த்தாண்டத்துலேருந்து வந்தீங்கன்னா டோட்டலாக 40 கிலோமீட்டருக்கு பக்கம் வந்துடும். நாங்கள் இப்போ பால்குளம்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ரைட் சைடில் போகிற ரோட்டில் வழியாக போனோன்னா கரும்பாறை போகலாம். பட் நாங்கள் இப்போ கரும்பாறை போகல, காளிகேசம் போகிறோம். கரும்பாறையில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் அங்கேயும் போய் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். காளிகேசம் வர்றதுக்கான லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே வரும்போது ஃபுட் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வெளியே வச்சு சாப்பிட்டு போகணும். ஏன்னா செக் போஸ்ட்டில் அவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுட் எதுவும் ஃபுல்லாக செக் பண்ணி தான், தரவாக செக் பண்ணி தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இதனால் இவங்க ஃபுட்டு உள்ளே அலோவ் பண்ணலைன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே உள்ளே எடுத்துகிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் அங்கேயே போட்டுட்டு போகிறாங்க. அதனாலவே இப்போ எந்த ஃபுட்டு எதுவுமே உள்ளே அலோவ் பண்ணது கிடையாது. இப்போ நம்ம கீரிப்பாறை போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டோம். இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸு. கீரிப்பாறை போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம செக் போஸ்ட் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து நம்மளை தரவாக செக் பண்ணுவாங்க. செக்கிங் முடிஞ்ச அப்புறம் நம்ம டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். செக்கிங் முடிஞ்சிட்டு நாங்கள் இப்போ உள்ளே கிளம்பிட்டுறோம். அங்கே செக் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க உள்ளே வந்து ரொம்ப ஆழமான இடத்துல போய் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம கூட நம்ம நண்பர் இருக்கார், இவர் தான் நம்ம நண்பர். இவர் தான் நமக்கு உள்ளே வந்து வழிகாட்ட போகிறாரு. உள்ளாடியெல்லாம் ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் இந்த அளவு ரோடு நல்லா இருக்குன்னு நினச்சி பார்க்கல. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் இங்கே ரோடு ரொம்ப மோசம்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இங்கே நல்லா இருக்குது. டூரிஸ்ட் எல்லாம் இப்போ அலோவ் ஆனதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் மார்னிங் ஏர்லியராக வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடம் எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணதுக்கு சூப்பரான பிளேஸு. அடுத்த ஊருக்கு வந்தாச்சு. உள்ளேயே நிறைய ஏரியா இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, அப்புறம் கோட்டை வேலராஜ் டிவிஷனல் ஆஃபீஸ் உள்ளே நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதை தெரியுதா அவங்களே வேகம் நான் பாக்கியது கேமரால வந்தாச்சு. இங்கே யானை எல்லாம் இருக்குன்னு சொல்லி அங்கே போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆபத்தான வளைவு, அப்புறம் மிதமான கவனத்துடன் செல்லவும், அப்படி இப்படி யானை இருக்குது, அப்படி இப்படி எல்லாம் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமாக போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஏஆர்சி எஸ்டேட்டோட கேண்டீன். இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே தான் சாப்பிடுவாங்க. நமக்கு வேணும்னாலும் இங்கே வந்து சாப்பிட்லாம். டூரிஸ்ட்டுக்கும் இங்கே போய் சாப்பிட்றதுக்கு அனுமதி உண்டு. அப்படியே கேண்டீன் தாண்டி கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் தூரம் தான் வரும் அடுத்த ஃபால்ஸுக்கு. இந்த பாலத்துலேருந்து 2 பக்கமும் வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸ்பாட்டை ரீச் ஆயாச்சு. இங்கே தான் நம்ம வண்டியெல்லாம் பார்க் பண்ணலாம். நாங்கள் கொஞ்சம் கீழே பைக்கை பார்க் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலேருந்து ரைட் சைடில் மேலே பாதையும் இருக்குது. அந்த பாதை வழியாக நமக்கு நடந்து போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காளிகேசம். காளிகேசத்தில் எக்கோ பார்க் எல்லாம் இருக்கு. ஃபேமிலியாக வர்றதுக்கு சூப்பரான பிளேஸு. மற்றும் இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். லொக்கேஷன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாங்க உள்ள வீடியோக்குள்ள போல. ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். கலையிலேருந்து இங்கே எப்படியும் ஒரு 8:30 கிளம்புனது 9:45 தான் இங்கே வந்தோம். அப்போ கால்குலேட் பண்ணணும். இதுக்கு சொல்லுடா எவ்வளோ நேரமாச்சுன்னு கூட்டி கழிச்சு சொல்லுடா. ஃபேமிலியாக வர்றதுக்கு சூப்பர் ஸ்பாட்டு. ஃபேமிலியாக வந்து ஒரு நாள் சூப்பராக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகிறதுக்கு சூப்பராக. உள்ள வரும்போது மட்டும் ஃபுட் எல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது. செக் போஸ்ட்ல செக் பண்ணுவாங்க. ஃபுட் எல்லாம் உள்ள. ஆமா, அதே மாதிரி ஒரு நல்ல கையை கூட்டிட்டு வாங்க. அப்போதான் நமக்கு என்ஜாய் பண்ண முடியும். பார்த்தா குளிக்க தாண்டே தோணுது. நம்ம தண்ணி வழியா அந்த பக்கம் போறோம். ஆனா உனக்கும் பிசினுக்கும் ஜலதோஷம் இல்லை, இங்க எல்லாருக்கும் சேர்ந்து இறங்கலாமா? இப்ப நீங்க அந்த தண்ணிக்கு சவுண்ட் கேளுங்க, அவ்வளவு கிளியரா சூப்பரா இருக்கு. அதுக்கு மேக்கப் பிடிங்கி உள்ள போட்டுறாத. தண்ணி நல்ல இருக்காரே. நம்மள வீடியோ எடுக்க அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரி, ஒண்ணும் இல்ல, புதிய கிம்பிள் நல்லா படிக்க. வா க்ளோஸ்ல வா. எப்படி இந்த ஆத்தோரத்தில் நடந்து போறான்னா? ஆமா, கிம்பிள் இது யாருக்கு? கிம்பிள் அவன ஃப்ரெண்டுக்கு. ஓகே ஓகே. பார்த்து 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 ரெண்டாவது பாப். வா போ போ பாப். போன்னா முடிஞ்சு. காளிகேசமே முடிஞ்சாச்சு. அம்மா ஐயோ எப்போ அதான்டே, அதான் ஆத்து தண்ணி. தண்ணி நல்ல கிளியர் தண்ணி. இவ்வளவு கிளியரான தண்ணி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பாட்டிலையும் பார்க்கலாம், அவ்வளவு கிளியரா இருக்கு. ஆத்து தண்ணின்னா அப்படி நல்ல ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. ஏன்னா வேணா இப்ப இப்படி திருப்பி மேல அதெல்லாம் புதிய ட்ரெண்ட். கண்டிப்பா இது ஃபாலோ பண்ணுவாங்க பாரு. ஆமா, இங்க வந்ததுல இருந்து என்ன அமேசான் காட்டுக்குள்ளாடி போன மாதிரியே ஒரு ஃபீலிங். சே, குளிச்சிருக்கணும் டேய். உனக்கு எல்லாம் ஜலதோஷம் வரப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இல்ல, அந்த பிஜினி குளிக்காதனால எனக்கு அந்த மூடே போச்சு. சரி, இப்படியே நடந்து அந்த சைடு கிராஸ் பண்ணலான்னு போறோம். தண்ணியோட அளவும் தெரியல, எதுவும் தெரியல. நம்மளோட ஓல்டு போட்டோகிராஃபர் அங்க போட்டோ எடுத்து, ஓல்டு வீடியோகிராஃபர் அவன் மொபைலுக்கு சொந்தமா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். மிக மிக ஆபத்தான பகுதி. அசால்ட்டா போனேன், கை பிடிச்சு. ஏன்னா இவனை பாதுகாப்பா கொண்டு போகணும், இல்லைன்னா மைக் டேமேஜ் ஆகும். ஆமா, கஷ்டப்பட்டு மைக் எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கு. ரைட்டா தான் இருக்கு. எல்லாம் ஒவ்வொருத்த எடுத்துட்டு. அப்ப அடுத்து வரோம். எப்படி டேய் தண்ணியில இறங்கி போய் விழுவ பார்த்தா சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படி அப்போ நாங்க எப்படி வரும்? அப்படி அங்க பாரு, ஆழம்தான்டே. அந்த பக்கம் பாரு. நான் வேற வழி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, யார் வழியிலே நான் போக முடியாது. நான் போற வழி எல்லாம் பாதையா மாறணும். தப்பு. ஓ ஓ ஓ
டயலாக் தப்பு. வேண்டாம் வேண்டாம், அம்மா எங்கோ நாங்க இன்னொரு பாதை வழியா போயிட்டு இருக்கோம். வா, நீ தெரியும் எத்தனை காமெடி ஆடி இருக்கியோ. யாரு பாதையிலையும் நாங்க போக விருப்பப்படல. நாங்க போற பாதை எங்களுக்கு மட்டும் தனி பாதையா மாறணும். மறுபடியும் பாவம் எங்களோட வீடியோகிராஃபர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வராரு. அதை ஒருத்த வீடியோ எடுங்க. ஐயோ நல்ல வழுக்குது கேட்டியா? ஆமா, பாறை எல்லாம் ரொம்ப வழுக்கிட்டு இருக்கு. உயிரை கையில பிடிச்சு பிரயாணம் பண்ணிட்டு எல்லாம் யாருக்காக? இந்த லைக் சப்ஸ்கிரைபுக்காக. அம்மா வந்தாச்சு. அதுல மெதுவா காலு. அண்ணா அந்த காட்டுக்குள்ள மக்கள் அந்த காட்டுக்குள்ள போமா. சரி, நாங்க அப்படியே அதை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டோம். ஆமா, இனி நாங்க அப்படியே உள்ள என்னெல்லாம் பிளேஸ் இருக்குன்னு ஒவ்வொன்றா போய் ஈச் அண்ட் எவரி ஃப்ரேமும் ப்ராப்பரா எடுத்து காமிக்க போறோம். வாங்க. அங்கதான் தண்ணி இருக்கு, ஆனா நாங்க ஏன் ஆப்போசிட் சைட்ல போறோம்னு தெரியல. நம்ம அந்த ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ரைட் சைட்ல ஒரு பாதை போகுது. அந்த பாதை வழியா நம்ம ஏறி நடந்து வந்தோம்னாலும் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகும். அந்த பக்கம் நிறைய மக்கள் இருக்காங்க, குளிக்க வந்திருக்காங்க. காளிகேசத்து மேல டாப் எண்ட்ல வந்துட்டோம், மலைக்கு மேல. ஆனா இங்க வேற இவி சர்வீஸ் லைன் இருக்கு. அதை பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க. அந்த மலையோட உச்சியில தான் நாங்க இப்ப நிக்க மேல ஆயிட்டோம். இதுக்கு அந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் இருக்கு. நாங்க இது முடிச்சுட்டு அடுத்து அந்த ஃபால்ஸை தான் போய் பார்க்க போறோம். ஓகே, வாங்க போலாம் அடுத்த இது பக்கம். அடுத்து நாங்க வீடியோ வந்துட்டு வா அப்படி நடந்து வா. எங்களோட அபிஷியல் வீடியோகிராஃபர் கையில கொடுக்க போறோம். ஓ ஆமா, சொல்லி தருவேன், அவன் கூட வருவான். நம்ம கிம்பல் யூஸ் பண்ணி ஒண்ணு இருக்கட்டும் மக்கள். டவுட் நீ வீடியோல கேளு. மனசிலாச்சு, அவன் சொல்லிடுறான். அதான் vlog. என்ன நீ கொஞ்சம் பேக்ல போ. என்னை விரட்டி விட்டு நான் போறேன். என்ன ஆடுது காட்டானா சரி வா. அது கிம்பலுக்கு என்ன மேல லவ் புரியுதா? நான் பக்கத்துல இருப்பா அந்த இது. சரி ஓகே வாங்க. சோ அருவிக்கு பக்கத்துல இருந்தாச்சு. உங்களுக்கு சத்தம் கேக்குதா? அருவியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓடி வா. ஆமா, ரொம்ப டேஞ்சரான. அதெல்லாம் எனக்கு டேஞ்சரா தெரியல. டெத்து நடந்திருக்கு. ஆமா, கவனமா இருக்கணும். சின்ன ஒரு கவனம் பார்த்து பறக்கி வாங்க. கல்லெல்லாம் கிடக்கு. கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட ஒன்னும் வாழ்க்கையில விழுந்து கை உனக்கு கூட இடம் இல்லை. ஐ முட்டாக்கல். இதுதான் இந்த இதுல உள்ள அதிசய கல். இந்த கல் நம்ம கிடைச்சாச்சுன்னா அதிர்ஷ்டம் நம்மளை தேடி உடனே வருதுன்னு அர்த்தம். அப்படியா? இப்படி எல்லாம் சொல்லும். அதை நம்பி 10 பேர் இருக்கணும். அதிசய கல் உண்டு, மயிறு கல் உண்டு. அங்க ஒரு பீப்பை போட்டு விடலாம். வந்தாச்சு. மழை டைம்ல இங்க வரவே முடியாது கேட்டியா? இது தீ போட்டிருக்கு. இங்க காட்டு தீ போட்டு காட்டு தீ எரிஞ்சது வந்து எரிஞ்சு விழுந்த ஒரு தடயங்கள் அந்த காட்டு தீ மேலே ஏறி நிக்கும். இப்ப கறிக்கட்டை கிடக்கு. வியூ சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் இங்க தான் எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி டூரிஸ்ட் தான் குளிச்சிட்டு இருக்காங்க. இங்க இப்போ வந்து டூரிஸ்ட் எல்லாருக்கும் அலோவ் தான். எல்லாம் கை காட்டியாங்க எங்களை பஸ்ஸோட. அங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ போறேன். ஆமா, பியூர் தண்ணி ஸ்ட்ரைட்டா பாஸ்ல இருந்தது. மூலிகை கலந்து வருது. மருத்துவ குணங்கள் உள்ள தண்ணி. கேன்சர் போகும். அவ்வளோ கொஞ்சம் ரீஃப்ரெஷிங்கா இருக்கும். இந்த வெயில்லையும் தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. பாடி டெம்பரேச்சர் எல்லாம் டவுன் பண்ணும். தண்ணி ஜில்லா. நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம். இங்கே நிக்கணும். வா, படத்துக்கு வரலாம் சொல்லி அவன் பாறை எல்லாம் இடிச்சிடாது. பாத்துங்க. வா விக்கி, வா சாடி வா. ரொம்ப ஹில் சாடியா மாதிரி. மற்ற பாட்டுக்கு மியூசிக் எல்லாம் வருது. வேணா இந்த இடத்துல தான் வந்து எல்லாரும் குளிக்கிறாங்க. இங்கதான் நமக்கு வந்து வேணா குளிக்கலாம். இன்னைக்கு உடம்பு சரியாத காலத்துல இல்ல குளிக்கல. ஆக்சுவலா குளிச்சாச்சுன்னா அடுத்த உடம்பு சரியில்லாமச்சுன்னா எங்களுக்கு வேறையும் வேலை இருக்கு, வேறையும் பிளான் இருக்கு.
இவன் வீட்டுல சும்மா இரு. இந்த கிறுக்க வையாதாயா குளிக்கிறதுக்குன்னு இன்னொரு நாள் வரலாம். குளிக்க இப்பொழுது குளிக்கலன்னா வேஸ்டா? குளிக்கலன்னா வேஸ்ட். ஆனா என்ன செய்ய, நீ குளி, நாங்க உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். வீடெல்லாம் கரெக்டா ரெக்கார்டா? பரதம் பரதம் பரதநாட்டியம் ஆட வைக்கிறது. கை கொடுத்து போங்க, காப்பாத்துங்க. தண்ணி செம்ம சூப்பர். தண்ணி ஜில்லி. இந்த தண்ணி முதல்ல மனுஷனை தொடைய நம்மளையா இருக்கும். ஏன்? ஏன்னா அதுக்கு மேல மழை இல்ல. ஆமா ஆமா ஆமா, நம்மளை தொட்டுட்டு தான் அங்க போகும். நம்மளை தாண்டி தான் இந்த தண்ணி வந்து ஊருக்கே வரணும். அப்படியெல்லாம் இல்லை. இறங்கு, நீங்க வாருங்க. ஜோப் இறங்குவேன். கம்மிங்டா எந்திரனே குளிக்க. அதான் பிஜினி இறங்குடே. மருத்துவ குணம் உள்ள தண்ணி, காய்ச்சல் போகும். சீரியஸா அப்படி? இது ராஜராஜ சோழனுக்கு அப்பாய காலத்துல உள்ள மரம். ஃபேக் நியூஸ், ஃபேக் நியூஸ். இது கேட்காதீங்க. ஏன் அவ்வளவு வயசான மரம்னு சொல்ல வந்தேன். இது ரொம்ப வருஷம் இருக்கு, எப்படியும் 100 வருஷம் எல்லாம் நிச்சயம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்னைக்கு குளிக்க போறோம். நாங்க குளிச்சுட்டு இந்த இடத்துல குளிக்கிறது சேஃப். ஆனா இதுக்கு மேல வந்து யாருக்குமே அலோவ் கிடையாது. அங்க போய் குளிக்க கூடாது, ஏன்னா அங்க ரொம்ப ஆழமா இருக்கும். சப்போஸ் வந்து மழை ரொம்ப டக்குன்னு மழை பெஞ்சதுன்னா மலையில இருந்து நிறைய சீக்கிரமா வெள்ளம் வரும். அந்த இடத்துல யாராலையும் அப்படி நிலைச்சு நிக்க முடியாதுன்னு சொல்லி வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொன்னாருன்னா, அங்க மேல போய் குளிக்க கூடாது, இங்க கீழே தான் இருந்து குளிக்கணும்னு சொன்னாரு. ஸோ நாங்க இன்னும் கீழே நின்று குளிக்க போறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே, கட். கருப்பா இருக்கு, கருப்பா இருக்கு. போறியா? கருப்பா இருக்கு. இங்க வந்து பாரு. வீடியோ ரெக்கார்டா? நாங்க அப்படியே குளிச்சுட்டு நான் ஒருத்தன் போக மாட்டான். ஜோபினே, நீங்க தெரியுமா இந்த தைரியம் வைப்பாங்க? அதான்டா தைரியம். ஆளாண்டா எல்லாம் பிடிச்சி இருக்க தைரியம். அங்க போறா இங்கே இருக்க பாறையெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால தான் தண்ணி வெளியிலேருந்து பார்க்க பிளாக்காக தெரியுது. பட் உள்ளே ரொம்ப கிளியராக இருக்குது. குளிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்குது. எங்கள் கூட்டத்தில் ஒரு காமெடி டாவல் போட்ட நிற்க வச்சுருக்கு, அது எனக்கு நிற்கிறது. கண்ணுக்கு வட்டம் அடிக்கிறது வேலையை பார்த்துக்கோ. அண்ணா அண்ணா கொஞ்சம் கூட தண்ணி கம்மியா இருந்தப்ப அந்த ஆழம் கிடையாது. நேற்றுக்கு நைட் ஒரு மழை அடிச்சு, காலையிலே மத்தியானமும் ஒரு மழை. இன்னைக்கு தான் நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு. வாரம் பாக்கி ஏன்னா கேட்க ஒன்றும் தெரியாது. இந்த பாறைக்கு மேல போக கூடாது. யோகனே பாரம்பரிய தள்ளண்டா.
கழிஞ்சுங்க ஐயா. கீழே யாரு சமயத்துல எல்லாம் இவன ஐயோ இன்னைக்கு நாங்கள் வந்தோம் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். முதல் முறையாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நல்ல அடிப்பொலியாக இருந்த இடம். நல்லா ஜில்லுன்னு வாட்டர். கேமரா இங்கே ஃபோக்கஸ் பண்ணேன். ஜில்லுன்னு வாட்டரு குளிச்சு வீட்டுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் ரொம்ப டைம் ஆச்சு. ரொம்ப தூரம் இங்கேருந்து போக வேண்டிய இருக்கு. நான் காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக நாங்கள் போகிறோம். டாட்டா பாய் பாய். ஓகே, குளிச்சு முடிச்சாச்சு, கொண்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, கிளம்பியோம். வாங்க. அது என்ன கூப்பிட்டது இல்லை, இதுன கூப்பிட்டது. சரி, ஓகே. பேக் ஒரிக்க பிடி. நான் பேசுறதுனால நான் பேக் வச்சுருக்கேன். அவனை ஆளும் அடிச்சு கொல்லுவோம். கிம்பிள் அடிக்ட் கேட்டியாவை. கிம்பிள் அடிக்ட். கிம்பிள கையில கிட்டினதும் ஒரு வேலை சொன்னா கேட்க. நாங்க ரிட்டர்ன் திரும்பி போறது இன்னொரு பாதையில ஓடி போறோம். நம்ம இதுதான் வர வேண்டிய, கரெக்டா வர வேண்டிய வழி. காலையில சும்மா ஒரு அட்வென்ச்சருக்காக தண்ணியில வந்தது. ஆமா, எல்லாம் ஒரு லைக்குக்காக, ஒரு சப்ஸ்கிரைபுக்காக. அப்படி நாங்க குளிச்ச இடத்த பாரு. ஆனா அது கிளியரா தெரியல உள்ள வந்தது. இங்கே வந்து ரப்பர்லாம் நட்டு எல்லாம் மாங்காய் தேங்காய் நட்டு விடாத. பாட்டி ஒரே ஒரு கருத்து கேட்குறோம். நீங்க வந்தீங்க இல்லையா, இதை பத்தி என்ன சொல்ல விரும்புங்க? நீங்க வந்து ஃபால்ஸ் வந்து குளிச்சிங்க இல்லையா காலேஜ் தான், உங்களுக்கு எப்படி இருக்குது இங்க வந்து என்ஜாய் பண்ணணும்? நல்லதா இருக்கு. நல்லதான் இருக்கு. நல்லா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தூத்துக்குடில இருந்து. தூத்துக்குடி எங்கேயும் கம்பேர் பண்ண எப்படி இருக்கு? இந்த ஊர் நல்லா இருக்குல்ல, அதுதான் வந்தோம். குளிக்க தான் வந்தோம். அதான் அங்கத்த நேச்சர்லாம் எப்படி இருக்கு? செட் ஆச்சு? நீச்சல் அடிச்சு உள்ளில அப்படி குடிச்சிச்சுல. ஆமா, தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தண்ணி. அப்போ உங்களுக்கு காலேஜ் பிடிச்சிச்சு? எல்லாம் முடிச்சுட்டே எங்க யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க ஊர்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, எங்க ஊர்ல தான் இந்த ஊருக்கு வந்து குடிக்கணும்னு வந்தோம். நல்லா நீச்சி அடிச்சு பிள்ளைகளோட நல்லா குடிச்சாச்சு. சந்தோஷம். சரி.